இன்னைக்கு எபிசோட்ல அண்ணாமலை விஜயா கிட்ட இவ்வளோ நாள் மீனா மஞ்சக்கயிறு போட்டிருந்தது உனக்கு கௌரவ குறைச்சலா இல்லையான்னு கோவப்படுறாரு. எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்க கத்துக்கோன்னு சொல்றாரு. விஜயா ரோஹிணி கிட்ட தாலி செயின் எவ்வளோக்கு வச்ச, வா நாம உடனே போய் திருப்பிட்டு வரலாம்னு கூப்பிடுறாங்க. ஆனா ரோஹிணி நாங்க சம்பாதிச்சு அதை வாங்கிக்கிறோம்னு சொல்றா. இந்த விஷயத்த வச்சு விஜயா மீனாவை தப்பா பேசுறாங்க. அதை பார்த்த ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயா கிட்ட கோவப்படுறான். ரோஹிணி அவ ஃப்ரெண்டு கிட்ட நான் கொஞ்ச நாளைக்கு இந்த மஞ்ச கயிறோடய இருந்தாதான் நான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும்னு சொல்றா. இந்த கயிறை பார்க்கும் போதெல்லாம் மனோஜுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணதுதான் ஞாபகம் வரும். சின்ன சின்ன சண்டை வரும்போது கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்றா. இப்போ என் மாமியார் செயின் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிட்டா அப்புறம் அதை டபுளா எதிர்பார்ப்பாங்க. என் அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்றா. பையனுக்காக மருமக செயினை அடமானம் வச்சிருக்கான்னு அவங்களுக்கும் கில்ட்டி ஆகும். அதனால என் அப்பா பத்தியும் கேட்க மாட்டாங்க, நானும் ரிலாக்ஸா இருக்கலாம்னு அவ ஒரு பிளானை போட்டுட்டா. மீனா காய்ச்சலோட பூ கட்டுறதை பார்த்துட்டு முத்து அவளை ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிடுறான். மீனா வேண்டாம்னு சொன்னதால முத்து அவளை மனோஜ் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவளுக்கு டேப்லெட் வாங்க போறான். மனோஜ் மீனா ரூம்ல படுத்திருக்கிறத பார்த்துட்டு விஜயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். விஜயாவும் பார்த்துட்டு மீனாவை திட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மீனா டயர்டா இருப்பா, அதான் தூங்கிருப்பா விடுன்னு சொல்றாரு. ஆனா மனோஜ் நான் இப்ப பெரிய பிசினஸ் மேன், அதனால என்னால வெளியில எல்லாம் தூங்க முடியாது, எனக்கு என் ரூமை கொடுங்கன்னு கேக்குறான். அண்ணாமலை விஜயா கிட்ட அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அதான் படுத்திருப்பா, முத்து வர வரைக்கும் எழுப்பாதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா விஜயா சும்மா இல்லாம மீனாவை எழுப்பி சண்டை போடுறாங்க. நீ எல்லாம் ஜெனரல் வார்டுல தான் தூங்கணும், வெளியே வான்னு அவளை இழுத்துட்டு வராங்க. ரூமை பிடிக்கிறதுக்காக தான் அங்க போய் படுத்திருக்கான்னு விஜயா சொல்றாங்க. ஸ்ருதி மீனாவுக்கு சப்போர்ட் பண்றதால ரோஹிணி அடுத்த வாரம் உங்களோட டர்ன் வரும், அப்போ எங்களோட ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு சொல்றா. அதுக்கு ஸ்ருதியும் என்னால வெளியெல்லாம் தூங்க முடியாது, நான் எங்க வீட்டுக்கு போயிரும் என்ன சொல்றா. மனோஜும் ஸ்ருதி சொல்றதுதான் சரி, எங்க ரூமை எங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா நாங்களும் வெளியே ஏதாவது ரூம் புக் பண்ணிட்டு போறோம்னு சொல்றான். அண்ணாமலையும் ரூம் பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு, சீக்கிரம் ஏதாவது முடிவு பண்றேன்னு சொல்றாரு. மீனா கிட்ட இன்னைக்கு விஜயாவோட எங்க ரூம்ல தூங்குன்னு சொல்றாரு. விஜயா ரோஹிணி கிட்ட நீ ஏன் ரூம்ல தூங்குன்னு சொல்றாங்க. மீனாவும் டேப்லெட் போட்டுட்டு ரூமுக்கு போயிடுறா.